வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 44. கேப்டன் மூர் காட்டமாக பேசினான். கல்கத்தா படை, கல்கத்தா படை, எங்கே அவர்கள்? 23 நாளைக்கு உணவு. மழைக்காலம் துவங்க இருக்கிறது. எங்கே பாதுகாப்பு? எங்கே நிழல் நமக்கு? வீலர் மிகவும் களைத்திருந்தார். சிந்திக்கும் சக்தி அத்தனையும் இழந்தவர் போல தோன்றினார். கேப்டன் மூர், இந்த சந்தர்ப்பத்தில் எது சிறந்தது என்று கொள்கிறாயோ அதை செய். இப்போது இந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்புவது? யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ராத்திரிக்குள் முடிவு சொல்லிவிடுகிறோம் என்று கடிதம் எழுதி அனுப்பிவிடு. அதுவரை அவர்கள் காத்திருக்காவிட்டால் எல்லோரும் இறக்கலாம். போ, சொற்படி செய். கேப்டன் மூர் அவரை சற்று நேரம் பார்த்துவிட்டு செய்தி கொண்டு வந்த பூஞ்சோலையை நோக்கி சென்றான். எமிலி பூஞ்சோலையை பார்த்து புன்னகைத்து தனக்கு தெரிந்த தமிழ் வார்த்தைகளில் பேர் என்ன என்றாள். பூஞ்சோலைம்மா. ஐயோ பாவம், சட்டையெல்லாம் கிழிஞ்சு குளிக்காம அழுக்கா ரத்தக்கரை. எதுக்குமா இந்த சண்டை? எனக்கு புரியவே இல்லையே. இத்தனை சனங்க அல்லல் படுதா? இத்தனை குழந்தைகளா? இத்தனை தாத்தாங்களா? சே, இவங்களையா சுட்டுக்கிட்டு இருக்காங்க? எமிலி தன்னை சுற்றிலும் பரிதாபமாக பார்த்தாள். கல்கத்தாவிலிருந்து என் கணவர் வரப்போகிறார் என்று சொன்னாள். பூஞ்சோலைக்கு புரியவில்லை. அவள் நெற்றியை வருடி கொடுத்தாள். என் கூட வந்துரு, உன்னை காப்பாத்துறேன் என்றாள் அவள். அபிநயத்திலிருந்து அவளை புரிந்து கொண்ட எமிலி, எப்படி இத்தனை பேரை விட்டு வருவேன்? நீ போ என்றாள். வெளியே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அபிநயித்து கேட்டாள். அதுவா, நிறைய, ஆயிரக்கணக்கில், 10, 100, 1000, 10,000 என்றாள். இவள் சமாதானத்திற்கு வந்திருக்கிறாளா கேளேன் என்றாள் அமிலியா. எனக்கு அத்தனை அளவு பாஷை தெரியாது. வெள்ளை கொடி எடுத்துக்கொண்டு ஏதோ செய்தியுடன் வந்தாளாம். நானா நம்மை விட்டுவிடப் போவதாக செய்தி அனுப்பித்து இருக்கிறானாம். அதைத்தான் விவாதித்து கொண்டிருக்கிறார்களாம். ஏதாவது மார்க்கம் கிடைத்தால் சரி. பீரங்கிகள் நின்றுவிட்டன. கேட்டு கேட்டு பழகி போய் இன்று ராத்திரி தூக்கம் வராது என்றாள் அமிலியா. பூஞ்சோலையை நோக்கி கேப்டன் தாம்சன் வந்து அவளிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து, இதை அவர்களிடம் கொடு என்றான். பூஞ்சோலை அதை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டு, நான் வரேம்மா, கடவுள் உங்களை காப்பாற்றட்டும் என்றாள் எமிலி. முருகன் உன்னை காப்பாற்றட்டும்மா என்று அதே சமயம் பூஞ்சோலையும் சொல்லிவிட்டு பாதுகாப்பகத்தை விட்டு வெளியே வந்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே நடந்தாள். 200 கஜத்திலேயே அவர்கள் காத்திருந்தார்கள். பூஞ்சோலை வரும்போது கைதட்டி ஆரவரித்தார்கள். பூஞ்சோலைக்கு வெட்கமாக இருந்தது. என்ன சொன்னாங்க பூவு என்றார் பைராகி. ஒண்ணுமில்லை, கடுதாசியை வாங்கிக்கிட்டாங்க, உள்ற போனாங்க. இன்னொரு கடுதாசி கொண்டு வந்து கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னாங்க. யோ, அங்க எல்லாம் பொம்பளைங்கய்யா, குழந்தைங்கய்யா, வயசானவங்கய்யா. சிப்பாய்ங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்கள போய் இம்மாம் பொழந்து கட்டிட்டு இருக்காங்களே, நியாயம் இல்லையா? வெள்ளைக்காரனை உனக்கு தெரியாது, கம்முன்னு இரு. பூஞ்சோலை கொண்டு வந்த கடிதம் அதற்குள் குதிரை ஏறி நானா தங்கியிருந்த சால்வட்டோர் மாளிகைக்கு சென்று விட்டது. வீலரின் பாதுகாப்பகத்தில் இருந்து 3 மைல் தென்மேற்காக இருந்த சால்வட்டோர் மாளிகையின் பிரம்மாண்டமான தோட்டத்தில் நானா சாஹிப் கூடாரம் அமைத்து கொண்டு காத்திருந்தார். நானா கோபத்தில் இருந்தார். வெற்றி எதிர்பார்த்த அளவு இல்லை. இன்னும் பாதுகாப்பகம் விழவில்லை. ஒரே தாக்குதலில் அதை கொல்ல முடியவில்லை. என்னவோ சொல்கிறார்கள். 200 கழுதைகளை அனுப்பலாமா என்று யாரோ யோசனை சொன்னான். எதிரே மாந்தோப்பில் இந்திய துருப்புக்கள் பொறுமையின்றி உலவிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து காப்பகத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பற்றி சரியான விவரம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நானாவின் புதிய ஆட்சியும் சரியாக இயங்கவில்லை. வாரிஸ் அலி இஷ்டத்துக்கு வரி வசூலித்து கொண்டிருக்க, போலீஸ் தலைவனாக நியமிக்கப்பட்ட ஷா அலி கூட்டங்களின் பஜார் கொள்ளைகளை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டார். நானாவின் சகோதரர் பாபாராவும்
அசிமுல்லாவும் இஷ்டத்துக்கு நீதி வழங்கி கொண்டிருந்தார்கள். திருட்டுக்கு 50 கசையடி, 3 மாதம் கடுங்காவல், சின்ன குற்றங்களுக்கெல்லாம் செருப்படி. எதுவும் ஒழுங்காக இயங்கவில்லை. வெள்ளைக்காரன் சரணடைந்து விட வேண்டும் என்று மிகவும் எதிர்பார்த்தார். பதில் வந்தபோது அவர் பொறுமை எல்லை மீறியிருந்தது. ஆங்கிலத்தில் எழுதியிருந்ததை அசிமுல்லா படித்துச் சொல்ல, நானா கோபத்துடன், எத்தனை நேரம் இந்த பரங்கிகளுக்கு அசீம்? காத்திருக்கலாமா? தாக்குதலை தொடரலாமா? காலை வரை காத்திருக்கலாம் மகாராஜா. காலை வரைதான். நீயும் பிரிகேடியர் ஜுவாலா பிரசாதும் சில துருப்புக்களுடன் அங்கே சென்று வெள்ளைக்காரன் கடைசியாக என்ன சொல்கிறான் என்று கேட்டு வாருங்கள். விடிவதற்கு இன்னும் கொஞ்ச நேரமே இருந்தது. கேப்டன் தாம்சன் இருட்டின் விளிம்பில் பாதுகாப்பகத்தில் இருந்து கேப்டன் மூர் வெளிவருவதை பார்த்தான். அருகே சென்று, என்ன முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டான். எதிரிகளுடன் ஒப்பந்தம் செய்வதாக. தாம்சன் பெருமூச்சு விட்டான். கடைசியாக எல்லாவற்றிற்கும் முடிவு வரப்போகிறது. ராத்திரி பூராவும் பீரங்கிகள் முழங்கவில்லை. அவர்கள் சமாதான விருப்பம் உண்மையானதுதான். கிழக்கில் மெல்லிய வெளுப்பை பார்த்தேன். எதிர் திசையில் சில உருவங்கள் வருவதை பார்த்தான். கிழக்கில் மெல்லிய வெளுப்பை பார்த்தான். எதிர் திசையில் சில உருவங்கள் வருவதை பார்த்தான். அவர்கள் வருகிறார்கள். தாம்சன் தன் துப்பாக்கியை தயாராக்க, மூர், வேண்டாம், அவர்கள் சமாதான நோக்கத்துடன் தான் வருகிறார்கள். வா, அவர்களை சந்திக்கலாம். உன் துப்பாக்கியை எடுத்துக்கொள். விட்டிங், ரோஜ், நீங்களும் வாருங்கள். இந்தியர்கள் வெளியே காத்திருந்தார்கள். வெள்ளையர்கள் மூவரும் அணுக அசிமுல்லா, ஜுவாலா பிரசாத் மற்றும் சில சிப்பாய்கள் இருந்தார்கள். அசிமுல்லா அவர்களை ஆங்கிலத்தில் வரவேற்றான். வாருங்கள், உங்களுக்கு எங்கள் மகாராஜா கருணை காட்ட தீர்மானித்திருக்கிறார். அதற்கு பதில் என்ன? சம்மதம் என்றான் மூர். உங்கள் ஷரத்துக்கள் என்ன? அவனை இந்தியில் பேசச் சொல் என்று கோபக்குரல்கள் சிப்பாய்களிடமிருந்து கேட்டன. எங்கள் நாட்டை சுரண்ட வந்தவன் எங்கள் பாஷையில் பேசட்டும். இந்தியில் பேச வேண்டுமாம் என்றான் அசிமுல்லா. எனக்கு கொஞ்சம்தான் தெரியும். போதும், சொல். பாதுகாப்பகத்தை விட்டுவிடுகிறோம். அதை நீங்கள் பீரங்கிகளுடன் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உள்ளே இருக்கும் ஒவ்வொருவரையும் பத்திரமாக நதிக்கரைக்கு அழைத்து சொல்வது உங்கள் பொறுப்பு. எங்களில் ஆண்கள் ஒவ்வொருவரும் துப்பாக்கி மட்டும் வைத்திருப்போம். ஆளுக்கு ஒரு துப்பாக்கி மற்றும் 60 ரவுண்டு குண்டுகள். அப்போதுதான் சம்மதிப்போம். பெண்களையும் குழந்தைகளையும் காயம்பட்டவர்களையும் அழைத்து செல்ல வண்டிகள் வேண்டும். படகுகள் நதிக்கரையில் போதுமான உணவுப் பொருள்களுடன் காத்திருக்க வேண்டும். அசிமுல்லா புன்னகைத்து, கூடவே வெட்டி தின்ன ஆடுகளும் தருகிறோம் என்றான். எல்லாவற்றையும் ஒரு காகிதத்தில் எழுதி கொடு. நான் அவை கேட்டுவிட்டு பதில் தருகிறேன் என்றான் அசிமுல்லா. அசிமுல்லாவும் ஜுவாலா பிரசாதும் திரும்ப நானா சாஹிப்பை நோக்கி சென்றனர். காலை வெள்ளையர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது. நானா சம்மதித்து விட்டார். வெள்ளைக்காரர்கள் பத்திரமாக நதிக்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டு படகுகளில் அலகாபாத் அனுப்பப்படுவார்கள். வெள்ளையர்கள் சந்தோஷத்துடன் இருந்தார்கள். 3 பேர் கொண்ட குழு குதிரை மேல் நதிக்கரை வரை இந்தியர்களுடன் சென்ற படகுகளை பார்வையிட்டார்கள். 40 படகுகள் காத்திருந்தன. 90 அடி நீளமும் 12 அடி அகலமும் உள்ள கூரைவேந்த படகுகள். நானா பொய் சொல்லவில்லை. உள்ளே அடைந்திருந்த அந்த ஜீவன்களுக்கு அன்றிரவு புத்துயிர் கிடைத்தது. நிஜமாகவே அலகாபாத் போக போகிறோம். உயிர் பிழைத்து விட்டோம். சண்டை முடிந்து விட்டது. பீரங்கிகள் மௌனமாகிவிட்டன. இரவு மரப்பீப்பாய்கள் மேல் முருங்கைக்காய்களால் தாளம் போட்டு நடனம் கூட ஆடினார்கள். சிலந்தி பூச்சி போல ஒல்லியாக இருந்த கிழவர்களின் காவி படிந்த பற்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்தன. நிச்சயம் நானா உண்மைதான் சொல்லி இருக்கிறார். ராத்திரி ஜுவாலா பிரசாத் என்ட்ரென்ச்மெண்ட்டுக்கே வந்து தங்கினான். ஜெனரல் வீலரின் நிலைமைக்கு அனுதாபம் கூட தெரிவித்தான்.
எமிலியும் அமிலியாவும் ராத்திரி பூராவும் தூக்கமின்றி புரண்டார்கள். இதுதான் இந்த இடத்தில் கடைசி ராத்திரி. எமிலிக்குள் ஏதோ விபரீதமோ சந்தோஷமோ நிகழப்போகிறது என்று மனது குறுகுறுத்தது. ஜூன் 27 காலை புலர்ந்தது. இத்துடன் 44வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 45வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.